ஹரி ஓம். ஓம் ஆத்மவதே நமஹ. யார் ஒருவர் தன் மகிமையையே தமக்கு ஆதாரமாக கொண்டிருப்பவர், தன்னுடைய இருப்புத்தன்மைக்கு யார் ஒருவரையும் அவர் சார்ந்து இருப்பது இல்லை. ஸ்வமகிம பிரதிஷ்டிதத்வாத் ஆத்மவான், தன் மகிமையிலேயே திகழ்பவர். தன் மகிமை, தன்னுடைய மேலான தன்மைக்கு எதையும் யாரையும் அவர் சார்ந்து இல்லை. அதனாலோ என்னவோ அர்ஜுனன் பராக்கிரமம் பொருந்தியவன். ஆனால் பரமாத்மாவுடைய மகிமையை அறிந்த காரணத்தினாலே பரமாத்மாவை தன்னுடைய தேரோட்டியாக வைத்துக் கொண்டான், குருவாகவும் வைத்துக் கொண்டான், நண்பனாகவும் வைத்துக் கொண்டான். துரியோதனன் இறைவனுடைய மகிமையை அறியாத காரணத்தினாலே அகங்காரம் கொண்டு செல்வத்தையும் படைபலத்தையும் ஆயுதங்களையும் அரசியல் சாணக்கியத்தினம் உடையவர்களையும் தன்னுடைய மகிமையாக கொண்டு அவர்களை சார்ந்து போனான். அவனுக்கு அழிவு என்பது ஏற்பட்டது. அர்ஜுனன் கடைசி வரைக்கும் இறைவனுடைய மகிமை அறிந்ததனாலே இறைவன் அர்ஜுனனையும் காப்பாற்றினார், பாண்டவர்கள் 5 பேரையும் காப்பாற்றினார், ராஜ்யத்தையும் மீட்டுக் கொடுத்தார், பாண்டவ ராஜ்யம் திருப்பி கிடைத்தது. அப்போது எப்பொழுது நாம் இறைவனுடைய மகிமையை அறிகின்றோமோ அப்பொழுது நாம் முழுக்க நம்மை இறைவனிடத்திலே ஒப்படைக்கின்றோம். ஹரி ஓம்.